ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் ஆர்டிக்கல் ரைட் பண்ணிவிட்டு மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் ஒன்று பார்ப்போம். இது ஒரு ஈஸி வே. அதாவது நம்ம ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதுவோம்னா, அதாவது ஒரு நாலேஜ் ஒரு பர்டிகுலர் வேயை நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்கன்னா, மணி மேக்கிங்குரிய ஒரு வேயை லேர்ன் பண்ணுவீங்கன்னா, அதை யூஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த வழிகளெலாம் மணி மேக் பண்ணிடணுமோ அதெல்லாம் நீங்கள் தேடணும். முதலாவது ஆழக்கால் வைக்கணும், அது பிறகு அகலக்கால் வைக்கணும். அதான் இந்த விஷயம். ஸோ முதல்ல அந்த நாலேஜை லேர்ன் பண்ணணும். ஓகே, லேர்ன் பண்ணிவிட்டு அதில் இருந்து நீங்கள் வேறு வேறு ட்ரிக்ஸுகளை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மணி மேக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இது வந்து நீங்கள் பெசிவ் இன்கம் ஸ்கீம், தூங்கும்போதும் உங்களுக்கு மணி வரும். ஒன் டைம் தான் ஒர்க். அதுக்கு நீங்கள் நல்ல ஒரு எஃபர்ட் ஒன்று நீங்கள் ஆரம்பத்தில் போடுற மாதிரி இருக்கும். அது வந்து குயிக்காகவும் ரிசல்ட்ஸ் வராது. அந்த ரிசல்ட்ஸை ரீச் பண்ண மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குமா பெசிவ் இன்கம். அதே மாதிரி ஆக்டிவ் இன்கம்னா அப்படி இல்லை. ஆக்டிவ் இன்கம்னா நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கிளாஸ் ஒன்றும் நாங்கள் ரன் பண்ணுறோம். இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் எங்களோட கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு நிறைய டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே ஏர்ன் பண்ணுறாங்க. எப்படின்னா நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணவே இங்கே ஒர்க்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த ஒர்க்ஸை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ண வேண்டியதான். ஸோ எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது. காப்பி பேஸ்ட் பண்ணுற, டேட்டா கலெக்ஷன், டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் இப்படி தான் இருக்கும். இதோட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இங்கே பாருங்கள், மொபைல்லையே ஒர்க் பண்ணுறாங்க. 65,000 இங்கே வந்து மொபைலில் ஏர்ன் பண்ணியிருக்கா, 61,000 இப்படின்னு ஒரு சொல்லி இந்த ரிஸ்க் வைஸாக இல்லாமல் இருந்து வேலை செய்தால் மணி, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். பட் பெசிவ் இன்கம் ஸ்கீமுக்கு எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணி ஒன்ஸ் உங்களது வந்து நல்ல ஃபெமிலியர் ஆகிட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு இன்கம் ஃபுல்லாக ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, பட் இது வந்து நீங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ண வார ஆக்களுக்கு, அதாவது மணி பேஸ் இல்லாமல் வார ஆக்களுக்கு வந்து இது நல்ல ஒரு வே. ஓகே, ஸோ அப்படி நீங்கள் இதை பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ நிறைய பேர் இதில் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் இதில் ட்ரை பண்ணி கொள்ளலாம். நாங்கள் வந்து கிளாஸ் ஒரு 5 இயர்ஸ் கம்மிங் ஃபெப்ரவரி வந்து 5 இயர்ஸ் ஆகுது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு. அதே மாதிரி 50 மில்லியன் ருபீஸ் வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. 50 மில்லியன் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 1300 மெம்பர்ஸ் ப்ளஸ் இருக்கிறாங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ். அதே போல் ஏர்னிங்ஸ் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் அதே மாதிரி உங்களோட டெடிக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எங்கேருந்தும் ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்தே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி ஆஃபர்ஸும் போடுவோம். அதே மாதிரி ரிஸ்க் ஃப்ரீ ஜாப். அதே மாதிரி இதில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த குரூப் எக்ஸஸ் இருக்குது தானே, இந்த டெலிகிராம் குரூப் எக்ஸஸ் நீங்கள் பார்க்குறது, இதை வந்து நீங்கள் டிக்டாக்ல பயோவில் வந்து பாருங்கள். ஜாயின் டெலிகிராம் சேனல் லிங்க் அப்படின்னு ஒரு சொல்லி இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க, இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அந்த குரூப் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ஃப்ரீ தான். அதே மாதிரி இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதிலே வாட்ஸ்அப் கண்டெக்ட்டும் இருக்கும். வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸுகள், யூஸ்ஃபுல்லான சில கண்டென்ட்ஸுகள் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் கூகுளில் வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு போட்டிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ், ஃபேஸ்புக், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், டிக்டாக், குவாரா, யூடியூப், அதே மாதிரி எக்ஸ், டெய்லி மோஷன், ஸோ எல்லாம் அந்த லிங்க்டின், ஸோ இப்படியான சோஷியல் மீடியாஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகிரும். அதில் ஒன்றில் நீங்கள் கனெக்ட் ஆகி இருந்து கொள்ளும். ஓகே, அதே போல் இந்த கூகுளில் வந்து நீங்கள் இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ்கள் இங்கே இருக்கும். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி வீடியோஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆல் ஓவர் த பிளாட்ஃபார்மில் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண வீடியோஸ்கள் வரும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாமா. ஸோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கிளாஸ் ஜாயின் பண்ணுற ஐடியா இருந்தால் நீங்கள் தாராளமாக கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அந்த கண்டெக்ட் இங்கே நீங்கள் டிக்டாக்ல பயோவில் இருக்குமா, ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் டிக்டாக்ல வந்து இதில் ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னாலே எங்களோட குரூப்பில் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணால் இங்கேவே நாங்கள் அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஓகே, ரைட். நான் சொல்ல போகிற விஷயத்தை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம அதிலிருந்து நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட அடுத்த லெவலில் இது பண்ணணும். ஓகே, நம்ம முதலாவது இதுக்கு பார்க்க போகிற வெப்சைட் வந்து medium.com. இந்த கண்டென்ட்டை நீங்கள் இங்கே தான் போஸ்ட் பண்ண போகிறீங்க, medium.com. ஸோ medium.com சம்மந்தமாக நம்ம ஒரு அனலிஸ் பண்ணுவோம். இது வந்து 2011ஆம் ஆண்டு லான்ச் ஆகுது. ஓகே, நாங்கள் அப்போ ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்கிறோம். அப்போவே நல்ல ஃபேமஸ். இப்போ இருந்த சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அப்போ இருக்கல. ஓகே, அதே மாதிரி தான். அதாவது ஒரு வெப்சைட் வந்து லான்ச் ஆகுதுன்னா ஃபுல் ஃப்ளெக்சிபிளாக கொடுத்து என்ன செய்வாங்கன்னு ஒரு சொன்னால் யூசர்ஸை கேட்ச் பண்ணுவாங்க. பிறகு அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை போடுவாங்க. ஓகே, ஸோ இவங்களோட ரெவென்யூ வந்து ஆனுவல் ரெவென்யூ $25 மில்லியன். ஓகே, ஒரு மாதத்துக்கு $2 மில்லியன் மேலே ஏர்ன் பண்ணுறாங்க. அப்போ இவங்க குயிக்காக பிஸ்னஸை விட்டு போக மாட்டாங்க.
இவங்களோட ஒரு மந்த் விசிட் வந்து 110 மில்லியன் விசிட். 110 மில்லியன் பேர் அவங்களோட வெப்சைட்டுக்கு வராங்க. அப்போ இதில் நீங்கள் ஒரு 5000 விசிட்டை அல்லது ஒரு 10,000 விசிட் 10,000 விசிட்டை 0.001% எடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு தாராளமாக போதும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம அதை பார்ப்போம். அதே போல் நீங்கள் இதை ரெஃபர் பண்ணி நீங்கள் சொன்னால் எவ்ரி மந்த் அது இன்க்ரீஸ் ஆகுது. இதில் யூஎஸில் 27 வீதமான விசிட் வருது. இந்தியாவில் 11 வீதமான விசிட். தாய்வானில் 4 வீதமான விசிட் வருது. வெப்சைட் ட்ராஃபிக் வந்து 18 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே அந்த ஏஜ் வைஸாக சொல்கிறாங்க. அதை பாருங்கள். அது மாதிரி ஃபீமேல் 35%, மேல் 64%. இதுதான் முக்கியமாக. இதில் டார்கெட் ஆடியன்ஸ் பாருங்கள். யாருக்கு வந்து டொப்பான, அதாவது எந்த கண்டென்ட்டுக்கு டொப்பான வியூஸ் போகுதுன்னா ப்ரோக்ராமிங் அண்ட் டெவலப்பிங் சாஃப்ட்வேர். அதுக்கு அடுத்ததாக வந்து கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கிராஃபிக் மல்டிமீடியா அண்ட் வெப் டிசைன், அப்போ நியூஸ் அண்ட் மீடியா. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் எது சம்மந்தமான கண்டென்ட்டுக்கு கூட இதில் விசிட் இருக்குன்னு சொல்லி அதில் சொல்கிறாங்க. ஓகே. அதே மாதிரி இதில் நியூஸ் எந்த கேட்டகரினா நியூஸுக்கு இருக்குது டொப்பிக்காக. நியூஸ், சாஃப்ட்வேர், பிஸ்னஸ், ஆன்லைன் அப்படிங்கிற டொப்பிக்கில் அந்த இந்த விசிட் நடக்குது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து எந்த சோர்ஸ்லேருந்து ட்ராஃபிக் வருதுன்னா, ஒன்று வந்து டைரக்டான ட்ராஃபிக் அண்டு ரெஃபரல்ஸ்னால் இன்னொரு ஆள் இது பண்ணுறது. அடுத்தது வந்து ஆர்கானிக் சர்ச். இதுதான் மெயின். இந்த ஆர்கானிக் சர்ச்சை 67% அதிலிருந்து நம்ம எடுக்க போகிறோமா. அந்த ஆர்கானிக் சர்ச்சில் மீடியம்லேருந்து 67%. ஓகே. கீவேர்டு என்னென்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கீவேர்டெலாம் சிலது வந்து இதில் போட்டிருக்குது, சிலது வந்து போடலை. அது செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இதை ரெஃபர் பண்ணுறேன். அதாவது இதில் டொப்பாக இருக்கிறது ப்ரோக்ராம் அண்ட் டெவலப்பிங், அடுத்து கிராஃபிக் டிசைனிங், அடுத்து கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி டொப் ரெஃபரல்னால் இது எங்கேருந்து ஆட்கள் வாராங்க அப்படின்னு லிங்க்ட்ரீ, பிஎஸ்கிஒய், ChatGPT அப்படின்னு சொல்லி வருது. அதே மாதிரி டொப் ரெஃபரல் ChatGPTலேருந்து எப்படி இதுக்கு ரெஃபரிங் வருதுங்கிறத நம்ம படிப்போமா. நீங்கள் தேடி பார்த்தாலும் படிச்சுக்கொள்ள. நான் இதில் படிக்கல, நான் ஃப்யூச்சரில் ஏதாவது வீடியோஸில் சொல்லுவேன். ஏன்னா ChatGPT இப்போ வேர்ஷன் 4 வந்துட்டு, அப்போ அதில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது. ஃப்யூச்சர்லேயும் மாறும். அங்கே வந்து இவங்க அவங்களோட கனெக்ட் ஆகி இருக்காங்க. அதை நான் பிறகு படிப்போம். அதே மாதிரி இந்த ஸ்டார்ட் ட்ரெயில்னு இருக்குது. அது என்னென்னா இந்த சிமிலர் வெப்புக்கு பே பண்ணதை இந்த டீட்டெயில் காட்டுவாங்க. அதனால் நீங்கள் ஜஸ்ட் வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். பப்ளிஷர், டிஸ்பிளே அட்வர்டைஸிங், அதாவது இதில் என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட் நடக்குது. அதாவது நீங்கள் medium.comல ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போடுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி மணி வரும்னா, அங்கே என்னென்னு சொன்னால் உங்களோட ஆர்டிக்கலில் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அதிலிருந்து வரும். அப்போ இதில் கூகுள், ஜிஎம்எக்ஸ், யூடியூப் இதிலிருந்து என்னென்ன பெர்சன்டேஜில் வருது, மற்றது எப்படின்னு சொல்லி கேட்குது. 19 அட் நெட்வொர்க் இருக்குதான். 19 அட் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வருது தான். அப்போ நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ரீசனாக டிஸ்பிளே ஆகின ஆட்ஸ் வந்து இதில் ஷோ ஆகுது. ஸோ அதையும் இதில் சொல்கிறாங்க. அது மாதிரி சோஷியல் மீடியாவில் ரெடிட்டில் தான் கூடுதலான விசிட் வருது. அதே மாதிரி லிங்க்டின், ட்விட்டர், யூடியூப், ஃபேஸ்புக்லேருந்து வருது. அப்போ இங்கேகள் நீங்கள் அந்த உங்களோட போஸ்ட்டுகளை நீங்கள் ஷேர் பண்ணால் சரி. அதே மாதிரி லிங்க்ஸ் வந்து இங்கேருந்து அவுட் ஆகிற லிங்க்ஸா, எஸ் அவுட் கோயிங் லிங்க்ஸ்னால் இதையும் பார்த்துக்கொள்ளுங்க. இதையும் பேஸாக வச்சு தான் படிப்போம். நீங்கள் ஆர்டிக்கலை மீடியமில் போஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆர்டிக்கலில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிற லிங்க்ஸ் வந்து மீடியமை விட்டு வெளியில் போகும். உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, இது என்ன லிங்க்டின் ப்ரொஃபைல், இதை விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு மோர் டீட்டெயில் நோட்டு சொன்னோன்னே அந்த லிங்க்டினை கிளிக் பண்ணதுமே அது மீடியமை விட்டு வெளியில் போகும். அப்படி வெளியில் போகிற வெப்சைட்டான அமேசான், ஃபேஸ்புக், லிங்க்டினுக்கு போகுது. அது மற்றது அவங்க ஃப்ரீ ட்ரையல்னு கொடுத்துருக்குறாங்க. திரும்பவும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. டெக்னாலஜி பேஸ் சொல்லியிருக்கிறாங்க. ரைட். இதில் சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஹைட் ஆகிருக்கும். பட் நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் முதல் கேட்ச் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கேட்டகரியில் இது பண்ணுது, அதே மாதிரி எங்கேருந்து ட்ராஃபிக் வருது அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். சரி, இப்போ நம்ம பார்ப்போம் என்ன விஷயம், கன்செப்ட் என்னென்னு பார்ப்போம். நம்ம ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதுவோம். இப்போ என்ன சாஃப்ட்வேர் சம்மந்தமாக இங்கே நல்லா வியூஸ் போகுதுன்னா இங்கே ஆர்டிக்கல். அதுக்கு முதல் மீடியமை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி யூசர்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க, மெயினாக 3 வழிகளை நம்ம சொல்லுவோம். ஒன்று என்னென்னா தண்ட ப்ரொஃபைலுக்கு
என்ன நாம இப்போ பார்த்தோமே, அவுட் கோயிங்ன்னு சொல்லி, அதில Facebook, LinkedIn எல்லாம் சொல்லியிருக்கேன். அதாவது நீங்க உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிசினஸ், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அ வெப்சைட், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரொஃபைல் இருக்குன்னா, அந்த ப்ரொஃபைலுக்கு நீங்க விசிட் எடுக்கணுமா இருந்தா, நீங்க என்ன செய்யலான்னா, அத உள்ளடக்கி ஒரு ஆர்டிக்கிள் ஒண்ணு எழுதி நீங்க மீடியம்ல போஸ்ட் பண்ணலாம். போஸ்ட் பண்ணோனே என்ன செய்யும்னா, இங்க வார விசிட்டர்ஸ் அந்த ஆர்டிக்கிள்ல இருக்கிற உங்களோட லிங்க், ப்ரொஃபைல் லிங்கையோ, வெப்சைட் லிங்கையோ கிளிக் பண்ணிட்டு உங்களோட வெப்சைட்டுக்கு வருவாங்க. ஸோ, அத நீங்க விசிட் பண்ண வைக்கிற மாரி அந்த ஆர்டிக்கிள் அமையணும். அப்படி நீங்க விசிட் பண்ணும்போது, மோர் டீட்டெயில்ஸ் ஹியர்ன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு, இதில மோர் டீட்டெயில் இது பண்ணா, இங்க கிளிக் பண்ணுங்க, இங்க விசிட் பண்ணுங்கன்னு சொன்னா, அவங்க உங்களோட வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணுவாங்க. இது முதலாவது வழி. அங்க நீங்க உங்களோட வெப்சைட்ல வச்சு அவங்கள மானிடைஸ் பண்ணலாம். நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அட்வர்டைஸ்மென்ட் வழியாவும் பண்ணலாம். இல்ல அஃபிலியேட் வழியாவும் பண்ணலாம். 2வது என்னன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அதாவது இப்ப நீங்க நிறைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட்ஸ் இருக்குது. Digit24 அதே மாரி Warrior Plus அதே மாரி Clickbank இப்படியான வெப்சைட்ல ஒரு ப்ராடக்ட் ஒண்ண நீங்க செல் பண்ணணுமா இருந்தா, நீங்க என்னன்னு செய்யணும்னா, நீங்க ஒரு கன்டென்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணணும். ஓகே. அந்த கன்டென்ட் ஆர்டிக்கிளா இருக்கும். அதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க படிக்கிறவங்க படித்துக்கொள்ளுங்க. அந்த ஆர்டிக்கிள கொண்டு நீங்க மீடியம்ல போடலாம். அப்ப நீங்க அந்த ஆர்டிக்கிள கொண்டு நீங்க மீடியம்ல போட்டீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்னா, மீடியத்தில உங்களுக்கு விசிட் வரும். அந்த விசிட் அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க செல் பண்ண வைக்கும். ஓகே. இப்ப வெயிட் லூஸ் சம்பந்தமான நீங்க வெயிட் லூஸ் சம்பந்தமான விஷயங்கள எழுதிட்டு என்ன செய்வீங்கன்னா, நீங்க இந்த வெயிட் லூஸ் சம்பந்தமான முழுமையான ஒரு கைடன்ஸ் ஒண்ண பெற்றுக்கொள்ளணும்னா, இந்த லிங்க்குக்கு போங்கன்னு ஒரு லிங்க போட்டீங்கன்னா, அது உங்களோட அஃபிலியேட் லிங்கா இருக்கும். அதில அவங்க பர்ச்சேஸ் பண்ணாலோ, அல்லது லீட் எடுத்தாலும் உங்களுக்கு அதுக்குரிய அ மணி வரும். 2வது விஷயம். 3வது விஷயம் தான் என்னன்னா, மீடியம் பார்ட்னர்ஷிப் புரோகிராம். அதாவது மீடியம்ல நீங்க போஸ்ட் பண்ற அந்த ஆர்டிக்கிள அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு வழிகள்ல அ உங்களுக்கு விசிட் வரும். நீங்க Google சர்ச்ல மெயினா Google சர்ச்ல நம்ம பார்த்தோம் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ல Google சர்ச்ல உங்களுக்கு விசிட் வந்தா, அந்த விசிட்டுக்கு உங்களுக்கு மணி தருவாங்க. நீங்க 1 ஆர்டிக்கிள், 2 ஆர்டிக்கிள், 10 ஆர்டிக்கிள், 100 ஆர்டிக்கிள்ன்னு நீங்க போடும்போது, உங்களோட ஆர்டிக்கிள் எஸ்இஓ பேஸா இருந்துச்சுன்னு சொன்னா, தாராளமா நீங்க இதில ஏர்ன் பண்ணலாம். சார் எஸ்இஓ ஆர்டிக்கிள் எப்படி எழுதுறேன்னா, நீங்க தாராளமா ஃப்ரீலான்சர்ஸ் இருக்கிறாங்க, மணி இருக்கிறார்கள். உங்கள்ட்ட மணி இருக்குண்டா, ஆர்டிக்கிள் ரைட் பண்றதுக்கு ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்ல இருக்காங்க. நீங்க புரோகிராமிங் இத குடுத்தீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, இந்த புரோகிராமிங் இதில எனக்கு ஆர்டிக்கிள் எழுதித்தாங்கன்னு. ஸோ என்னோட கிளாஸ்ல இருக்காங்க, நம்ம படிக்கிற வெப்சைட்ல ஒரு $3க்கு 15 ஆர்டிக்கிள் எழுதி தராக்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்கள்ட்ட எல்லாம் குடுத்து நீங்க அந்த ஆர்டிக்கிள எழுதி எடுத்து என்ன செய்யலாம்னா, இதில போஸ்ட் பண்ணலாம். அப்ப என்ன விசிட் வர வரை அவங்கள்ட்டயே சொல்லலாம். நீங்க எனக்கு எஸ்இஓ செய்தாங்க. இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி தாங்கன்னா, அவங்க என்ன செய்வாங்க, அதில உங்களுக்கு எழுதி தருவாங்க. அத யூஸ் பண்ணிட்டு நீங்க இங்க போஸ்ட் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்ல ஃப்ரீயானா ஃப்ரீயாக்கும் மெத்தட் இருக்குது. இப்ப ஏஐ எல்லாத்துக்கும் ஓகே. ஓகே ரைட்டா? விளங்கிட்டா? ரைட். இப்ப இவங்க எவ்வளவு பே பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப 1000 விசிட்டுக்கு இவங்க எவ்வளவு பே பண்ண போறாங்கன்னு சொன்னா, நம்ம இதிலேயே பார்ப்போம். லைக் மீடியம். ஹவ் மச் டஸ் பே பெர் 1000 வியூ. இதுக்கு $10 இருந்து $98 வரை இவங்க பே பண்ணுவாங்க. $10 இருந்து $98 வரை இவங்க பே பண்ணுவாங்க. அது கண்ட்ரி வைஸா வச்சு உங்களோடது யுஎஸ் பேஸா இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா கிடைக்கும். இல்லன்னா அது $5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது எப்படின்னு சொன்னா, இது கன்டினியூவஸா நீங்க அ போஸ்ட் போட்டுட்டு எஸ்சிஓ பேஸ்டுல இத கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா, நீங்க தாராளமா இதில இப்படி ஏர்ன் பண்ணலாம். ஓகே. இதில எந்த ஒரு இதுவும் இல்ல. நீங்க ரெஜிஸ்டர் பண்ற ஈஸி தான். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா, இதில இந்த 3 டாட் மார்க்க கிளிக் பண்ணிட்டு இந்த உங்களோட ப்ரொஃபைலுக்கு போயிட்டு, இதில ரைட் பண்றதுக்குரிய ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதில ரைட் பண்ணீங்கன்னா சரி. இங்க பாருங்க. இந்த மார்க்க கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க நீங்க ரைட் பண்றது தான். ஓகே. ஹெட்டிங்கா சப் ஹெட்டிங் இப்படின்னு சொல்லி நீங்க ஆர்டிக்கிள நீங்க போஸ்ட் பண்றதுதான் வேற ஒண்ணும் இல்ல. நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னு சொன்னா, அது உங்களுக்கு என்ன டாபிக், பப்ளிகேஷன் எப்படிங்கிறது கேட்கும். நீங்க பப்ளிஷ் பண்ணா சரி. அவ்வளவுதான். இதில நீங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் புரோகிராமுக்கு ஜாயின் பண்றதா இருந்தா மட்டும் நீங்க இதுக்கு ஒரு $5 பே பண்ற மாரி வரும். $5 பே பண்ணீங்கன்னா, நீங்க பார்ட்னர்ஷிப் புரோகிராம் இது பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல வியூஸ் வரும் மட்டும் நீங்க அதில ஜாயின் பண்ண வேணாம். இங்க பாருங்களேன், எனக்கு இப்ப இந்த கிளப்ஸ் வந்திருக்குன்னா 10 கிளப்ஸ லைக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, இத நீங்க இப்படி இது பண்ணுவீங்களா இருந்தா, கன்டினியூஸா போஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வியூஸ் வருவதா இருந்தா, நீங்க தாராளமா $5 பே பண்ணுங்க. ஏன்னா, 1000 வியூஸ்லயே உங்களுக்கு $5 பிளஸ் வந்துரும்.
ஓகே. அது மந்த்லி பே பண்ற மாரி இருக்கும். ஒரு 1, 10, 100 ஆர்டிக்கல்னோடு சொல்லி நீங்க போஸ்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகே. ரைட். போஸ்ட் பண்ண பிறகு நீங்க அந்த பார்ட்னர்ஷிப் ப்ரோகிராம்ல ஜாயின் பண்ணலாம். அது எப்படி ஜாயின் பண்ற ஈஸியானது தான். ஸோ இதில என்னன்னு சொன்னா, எப்படி இந்த ஆர்டிக்கிள நம்ம எடுக்கலாம்னு சொன்னா, அதுக்கு நிறைய ஏஐ இருக்குது. நீங்களே எழுதி போடலாம். ஏஐல இந்த எஸ்இஓ ரைட்டிங் ஏஐன்னு ஒண்ணு இருக்குது. இத நீங்க யூஸ் பண்ணுங்க. இது வந்து ஃப்ரீ மெத்தட் ஒண்ணு இருக்குது. நான் பிரைசிங்ல வந்து பாருங்க. இதில ஃப்ரீல ஒரு 5 ஆர்டிக்கிள் நான் நினைக்கிறேன் எழுதலாம்னு நினைக்கிறேன். 10,000 வேர்ட்ஸுக்கு எழுதலாம். ஓகே. அப்ப அதே மாரி ரீரைட் 5 ஆர்டிக்கிள் வந்து ரீரைட் பண்ற ஆர்டிக்கிள். ரீரைட்னு சொன்னா ஆல்ரெடி எழுதியிருக்கிற ஆர்டிக்கிள நீங்க இங்க கொண்டு வந்து நீங்க ரீரைட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி ஆர்டிக்கிளும் இருக்குது. ஒன்ஸ் அது ஓகேன்னு சொன்னா நீங்க வேணும்னா இதிலே மாசம் $14க்கு அப்கிரேட் பண்ணலாம். 50 ஆர்டிக்கிள். ஒரு மாசத்துக்கு 50 ஆர்டிக்கிள் நீங்க ஏஐ யூஸ் பண்ணி எழுதி போட்டீங்கன்னு சொன்னா, அங்க உங்களுக்கு நல்ல வியூஸ் வரும். ஓகே. நல்ல வியூஸ் வரும். அந்த வியூஸ வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ஆ மணிய ஏர்ன் பண்ணிட்டு நீங்க இது பண்ற மாரி இத பே பண்ணலாம். ஈஸி. அதே மாரி நீங்க இப்ப என்னோட கிளாஸ்லயே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, $5 ஏர்ன் பண்றதெல்லாம் வெரி ஈஸி. நீங்க பாருங்களேன் 60,000, 65,000 இப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணாங்க. ஏர்ன் பண்ணக்குள்ள நீங்க ஒரு மாசம் $5 ஏர்ன் பண்ற பெரிய ஒரு விஷயம் இல்ல. நீங்க அதாவது என்னோட கிளாஸ் வந்து எப்படி அமையுதுன்னு சொன்னா, பேசிக். அதாவது இங்க இருந்து நீங்க மணி ஏர்ன் பண்ணிட்டு ஆன்லைன்ல மணி மேக் பண்ணக்கூடிய ஏனைய சைட்டுகள்ல நீங்க உங்கள குரோத் பண்ணணும். அதுதான் மெயின். ஓகே. இது வந்து நம்ம குயிக்கா உங்கள ரீச் ஆக்க மாட்டோம். ஆனா, அதுக்குரிய வழிகள சொல்லி தர மாரி இருக்கும். பேசிக். ஆன்லைன் மணி மேக்கிங்ல பேசிக். இப்பதான் உங்களுக்கு $1 வேல்யூ விளங்கினா தான் நீங்க அத சரியா இது பண்ணுவீங்க. ஸோ அப்படி ஒரு இன்கம் ஸ்கீம் தான். இத கட்டாயம் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு சக்சஸோ ஃபெயிலியரோ நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய நாலேட்ஜ் வந்து கிடைக்குமா? ஓகே. நான் சொன்ன விஷயங்கள் விளங்கலன்னா வீடியோவ ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஸோ கிளாஸ்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் இங்க TikTokல பயோல வந்து பாருங்க. செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டெலிகிராம் அதே மாரி என்ட வாட்ஸ்அப் கான்டாக்ட் இருக்கும். கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம்.